இந்தியா முழுக்க மெடிக்கல் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2 முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தான் போக முடியும்னு இருந்தது. அப்போ கலைஞர் என்ன பண்ணார், கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது என்னோட ஸ்டேட்டில் +2 படிச்சுட்டு வந்த குழந்தைகள் கிராமப்புறத்தில் படிக்கிற குழந்தைகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிரமமாக இருக்கும், நல்லா படிச்சுடுவாங்க, என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ நல்லா படித்து தரமான மருத்துவம் வராமல் போயிடறாங்கிறதுனால அவர் என்ன பண்ணார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே கிடையாது, நான் அவங்க மார்க் அடிப்படையில் இடஒதுக்கீடு சீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி காங்கிரஸ் அரசுகிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெடிக்கல் காலேஜ் MBBSக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை விலக்கு வாங்கினார் கலைஞர். இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அதனால் ஏராளமான கிராமப்புறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் படித்த ஒரு தலைமுறை சிறந்த மருத்துவர்கள் இன்னைக்கு உருவாகிறது காரணமாக இருந்தது. அந்த முன்மாதிரி இருந்ததுனால நீட் இந்தியா முழுக்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்க முடியும். மாறாக திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அரசு, காங்கிரஸ் அரசு அங்கே அமைஞ்சிருந்துன்னு சொன்னால், ராகுல் காந்தி இருந்திருந்தாருன்னு சொன்னால் இந்நேரம் நீட் இங்கே இருந்திருக்காது. அந்த சூழலை தான் அந்த போராட்டத்தை போராடி பண்ணாலும் இவங்க தான் நிதியே கொடுக்கலையா.